So hi guys, welcome back to Thrifting series episode 1. So simple சொல்லனா என் பேர் நிக்கில். ஸோ இன்னைக்கோட வீடியோ என்னன்னாக்கா நம்ம பேஜ் பற்றி தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இன்ஸ்டாகிராமில் நிறைய பேருக்கு தெரியும், பட் யூடியூப்ல திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ளாக். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க guys, சரியா? நம்ம பேஜில் பிராண்டட் ப்ளஸ் குவாலிட்டி ஐட்டம்ஸாக எல்லாம் ட்ராப் பண்ணுவோம். ஸோ இதான் என்னோட பேஜு. யாரெல்லாம் பார்க்கலையோ போய் செக் அவுட் பண்ணலாம். நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் பின்ன பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் கைஸ் தரோம். பின்ன நேற்று சேல் போட்டிருந்தேன், நேற்று பின்ன முந்தா நேற்று 220 பாக்ஸு ஷர்ட்ஸ் எல்லாம் தரேன்ட்டு. ஸோ ஆமாம், இன்னைக்கும் இன்னும் அந்த சேலெல்லாம் இருக்குது. நீங்கள் 220 பாக்ஸு ஷர்ட்ஸ்லாம் வாங்கலாம். பின்ன 5 பீசஸ் வாங்கினா ஒரு பீஸ் ஃப்ரீ கைஸ். பின்ன நம்ம நெக்ஸ்ட் மந்த்து 4th ஹோல்சேல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹோல்சேல் பேஜ் கூட இருக்குது. ஹோல்சேல் பேஜ் இங்கே சைடில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை செக் பண்ணலாம். பின்ன ஃபாலோ பண்ணாதவங்க அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அந்த பேஜில் ஹோல்சேல் நடத்துகிறோம். நெக்ஸ்ட்டு மந்த் 4th எல்லா விண்டேஜ் டீஸ், பிராண்டட் பேண்ட்ஸ், பின்ன பிராண்டட் ஷர்ட்ஸ், பேகி பேண்ட்ஸ், ஒயிட் லெக், விண்டேஜ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கைஸ். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ ஃபட்டாஃபட் டிஎம் பண்ணுங்கள். பின்ன உங்கள் ஆர்டரையும் ப்ளேஸ் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் தரோம். பின்ன ரீட்டைல் ஆர்டர்ஸ்லலாம் ஃப்ரீ ஷிப்பிங் தான் கைஸ். பின்ன இன்ஸ்டாகிராமில் எனக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணுறாங்க, த்ரிஃப்டிங் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்ட்டு. ஸோ டுடே வி ஆர் நவ் ஹியர் கைஸ். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம த்ரிஃப்ட் பேஜில் 2K ஃபாலோவர்ஸ் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதே மாதிரி கன்சிஸ்டன்சியாக நானும் வீடியோ பண்ணுறேன், நீங்களும் ஒரு ஃபாலோ பண்ணுங்கள். பின்ன நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும். அண்ட் நம்ம பேஜ்லேயும் டெய்லி ரீல்ஸ் அப்டேட் பண்ணிருக்கிறோம். யாரெல்லாம் பார்க்கலையோ அதுலேயும் போய் செக் அவுட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ அதில் பில்டிங் ஆன்லைன் த்ரிஃப்ட் ஸ்டோர்ன்ற டாப்பிக்கு. ஸோ அதில் 23 days ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னும் 60 days இருக்குது. அண்ட் ஹோல்சேல் ப்ரைஸஸ்லாம் வெறும் 180, 220, 250 தான் கைஸ். நம்ம விண்டேஜ் டீஸ், பேகி பேண்ட்ஸ், பிராண்டட் ஷர்ட்ஸ் இவ்வளோலாம் நம்ம அவைலபிள் ஸ்டாக்ஸ் ரீஸ்டாக் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் 4th எல்லாம் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த பேஜில் தான் நீங்கள் புக் பண்ண முடியும். பின்ன இந்த த்ரிஃப்ட் வித் மீ பேஜ் வந்துட்டு வெறும் ரீட்டெயிலுக்கு மட்டும் தான். நீங்கள் த்ரிஃப்ட் வித் மீ ஹோல்சேலர் பேஜில் வேணுமானாக்கா உங்கள் ஹோல்சேல் ஆர்டர்ஸ்லாம் புக் பண்ணலாம். பின்ன எல்லாம் பெஸ்ட் ப்ரைஸில் தரோம் கைஸ். 2 ஹோல்சேல் ஆர்டர்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிறோம் இன்னைக்கு மட்டும். அண்ட் அவங்களது கஸ்டமர் ரிவ்யூஸும் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டிலே வேஸ்ட் ஆகுறீங்களா, பயப்படுறது வேணா கைஸ். உங்கள் த்ரிஃப்ட் பேஜ் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணிட்டு ப்ராடக்ட்ஸ் வீட்டிலேருந்தே உக்காந்து புக் பண்ணுங்கள். பின்ன உங்கள் த்ரிஃப்ட் பேஜும் ஹை லெவலில் பின்ன எல்லாருக்கும் இது டவுட் இருக்கும், த்ரிஃப்ட் பேஜ் எல்லாம் வளராது, நம்ம அது யூஸ் பண்ணால் வேஸ்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் டெத் க்ளோத்ஸு பின்ன வேஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ்ன்ட்டு. அப்படி இல்லை கைஸ். த்ரிஃப்டட் க்ளோத்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா, அமெரிக்கா, USA, கொரியா அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிற பீஸுங்கெல்லாம் வேறு பானிபத்துக்கு வரும். அங்கேருந்து தான் எல்லா இந்தியாவுக்கு இதாகிறது, சப்ளை ஆகுறது. ஸோ நீங்களும் உங்கள் த்ரிஃப்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ பேர் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இந்த காரில் வாங்கி நீங்கள்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்கள் சும்மா வெட்டியாக வீட்டில் உக்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுற பதில் த்ரிஃப்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். ஆனால் பின்ன ப்ராஃபிட், உங்கள் மைண்டில் ப்ராஃபிட் எடுத்துருங்க கைஸ். ஸ்டார்டிங் ப்ராஃபிட் கிரிஃபிட் எதுவும் பார்க்காதீங்க. பாதி பேர் எல்லாருக்கும் ப்ராஃபிட் மைண்ட் செட்டில் தான். அது வாங்கி இந்த ஒரு 50 rupeesக்கு வாங்கிட்டு ஒரே டைம் 950 வித்துடலாம், அதில் நம்மளுக்கு 900 ப்ராஃபிட்டு. அப்படி பண்ணால் உங்களால் த்ரிஃப்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது கைஸ். ப்ராஃபிட்லாம் நீங்கள் எதிரே பார்க்காதீங்க. அது பார்க்கணும் சேல் ஆகுதா, இதில் ஒன்றில் ப்ராஃபிட் வரும், ஒன்றில் லாஸ் ஆகும், ஒன்றில் ஃபுல்லாகவே லாஸ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் ஏன் ஸ்டார்டிங் நான் கூட தான் கைஸ், நான் 100 rupees வாங்கினான்ட்டு 500க்கு வித்துடலாம், இது நல்லா காசு பண்ணிக்கலான்ட்டு. அப்பமா தான் எனக்கு தெரிஞ்சிருந்து அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது கைஸ். நீங்கள் வாங்குற 280க்கு வாங்க, 150க்கு வாங்க, அதுக்கு எவ்வளோ நீங்கள் சும்மா உங்கள் மைண்டில் வறுத்து வைக்கக்கூடாது ப்ரைஸு. உங்கள் ஷிப்பிங் சார்ஜு பின்ன உங்கள் பேக்கிங் சார்ஜஸ் அதிலெல்லாம் பார்த்துட்டு, டெலிவரி சார்ஜஸ் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வைக்கணும். அப்போ தான் கஸ்டமரும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் விற்றா தான் அவங்களும் நெக்ஸ்ட்டு வாங்குவாங்க. நம்ம ஒரே டைம் அது ஒரு பிராண்டும் இல்லாமல் டிஃபெக்டட் க்ளோத்ஸாக இருந்தாக்கா நம்ம ஒரே டைம் 950, 1500 அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டாக்கா கஸ்டமர் யாரும் வாங்க மாட்டாங்க. பின்ன நான் த்ரிஃப்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 4 months ஆகுது. அந்த 4 monthsல நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுன்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் கைஸ். மறக்காமல் நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள், 2 ஐடியோ பின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.